இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காடை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காடை வறுவல் செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் 4 காடை எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ செஞ்சுக்கலாம். கடை சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 கிராம்பு, நல்லா பட்டை சோம்பெல்லாம் போட்டதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனையும் நான் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு அரை நிமிஷத்துக்கு இது மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு அரை நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கி விட்டால் போதும். இப்போ வந்து நம்ம காடையை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளருக்கு நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றுறேன். வறுவல் செய்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். கிரேவியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். இப்போ காடை வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5-6 நிமிஷத்தில் காடை நல்லா வெந்துடும். மூடி வச்சுக்கலாம். இந்த வறுவலுங்கிறதுனால நம்மளுக்கு அரை டம்ளர் தண்ணி போதும். இதே நீங்கள் கிரேவியாக செய்கிறதா இருந்ததுன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. இப்போ மூடி வச்சுருக்கேன். வேகட்டும் பார்க்கலாம். காடை வறுவலுக்கு இந்த மாதிரி முந்திரியை வந்து நம்ம கடைசியாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக இன்றைக்கி ஒரு 10லேருந்து 12 முந்திரி எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியவே ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு சேர்த்தும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம சேர்த்துறது. இந்த மாதிரி முந்திரி இல்லைங்கும்போது நீங்கள் தேங்காய் பால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து கடைசியாக சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காடை வெந்து வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முந்திரி பேஸ்ட்டை ஊற்றினோம்னா நம்ம காடை வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம முந்திரி அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட் ஊற்றியாச்சு. ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரே 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். காடை எப்போவுமே மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதான் நம்ம காடை வறுவல் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் காடை வறுவல் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம்.
பிராய்லர் சிக்கன்லாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்காம இது மாதிரி ஒரு தடவை காடை வாங்கி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி